ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நாட்டுக்கோழிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது குழம்பு எப்படி வைக்கிறது, என்னென்ன பொருள் வேணும் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது கோழி, அது தலையோடு வெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஒரு நாட்டு முட்டையோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கவரில் குடல், அதோட கிட்னி, அப்புறம் முட்டை, லிவரு எல்லாமே இருக்குது. இது செப்ரேட்டாக கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் போட்டோம்னா டிஸ்டர்ப் ஆகும் கழுவும் போது அப்படின்னு அது செப்ரேட்டாக கழுவிக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, இதை பாருங்கள், தேங்காய், அப்புறம் ஒரு வெங்காயம், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, லெமனு, அது கறி போட்டு கழுவிக்கிறதுக்கு ஒரு தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு உரிச்சிட்டு வெங்காயம்லாம் உரிச்சிட்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு மிக்சியில் ஆட்டிக்கணும். செப்ரேட்டாக இது தேங்காய் செப்ரேட்டாக ஆட்டிக்கணும். இது கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் இதெல்லாம் ஒரு செப்ரேட்டாக ஒரு மசாலா பண்ணிக்கணும். அப்புறமா வானலில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு, சோம்பு போட்டு, பட்டை லவங்கெல்லாம் போட்டு, இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா இந்த மசாலாவை போடணும். பச்சை கலர் மசாலா நம்ம இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சோம்னா க்ரீன் கலர் மசாலா ஒன்று சேர்ந்தாப்பில் வரும். அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின்னு எண்ணெயிலே கொஞ்சம் பட்டை லவங்கெல்லாம் போட்டுடணும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணுமா இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கன் நல்லா போட்டு கழுவிட்டு அப்புறமா ஒரு முட்டையை நல்லா வேக வச்சு அதில் சேர்த்துட்டு இதுவும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வேணுன்னா அதில் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது, தனியாக ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் தனியாக மசாலா ரெடி பண்ணின்னு மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டு தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இதெல்லாம் வெந்த பிறகு, கறியெல்லாம் வெந்த பிறகு லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிங்க. இந்த தேங்காயெல்லாம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கின்னு அரைச்சிக்கணும்னா நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு குழம்பு ரெடி ஆன மாரி. நான் குழம்பு ரெடி ஆனது ஒரு கிளிப் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் குழம்புக்கு என்ன தேவையோ அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.